93லையும் வந்திருப்பார். அடுத்து கோடிட்டிடம் டேஸ் தஞ்சாவூரில் புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினாரா? முதலாம் ராஜராஜ சோழன். அடுத்து டேஸ் வேத கல்லூரியை 8000 என்னும் இடத்தில் நிறுவினார் அப்படின்னா அதுவும் முதலாம் ராஜராஜ சோழன். அடுத்தது டேஸ் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளினா ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். அடுத்தது பார்த்திங்கன்னா பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என்று அழைக்கப்பட்டது. இது நம்ம பார்த்தோம். அடுத்து பொறுத்துக மதுரை பாண்டியர்களின் தலைநகர், கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர், அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னா யாருன்னா கடல்சார் வணிகர், மணிகிராமத்தார்னா உள்நாட்டு வணிகர். ஸோ இவங்க 520 அப்படின்லாம் அழைக்கப்பட்டாங்க. 8520 520 அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ஸோ அடுத்து சரியா தவிர பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு மதுரையில் உருவானதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அலாவுதீன் கில்ஜியால் வந்துச்சு. அடுத்தது மாலிக் கபூர் படையெடுப்புனால வந்துச்சு. அது கூடல் நகர் காவலன் என்று அழைக்கப்படுவர் பாண்டிய அரசனின் பட்டம். ஆமாம், இதுவும் கரெக்டு தான். அடுத்தது சோழ அரசு